ஜெர்மனியின் பல்வேறு சமூக நல உதவிகளை ஒன்றாக இணைப்பது வறுமை அபாயத்தை குறைப்பதோடு குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் என புதிய ஆய்வு ஒன்றில் தெரியவந்துள்ளது. தொழிலாளர் நலனுக்காக பெடரல் சங்கம் ஆணைக்கிணங்க மியூனிக் பல்கலைக்கழகத்தின் எபோ நிறுவனம் நடத்திய இந்த ஆய்வு முடிவுகள் புதன்கிழமை வெளியிடப்பட்டுள்ளன. அடிப்படை வருமான ஆதரவு, குழந்தைக்கான கூடுதல் உதவி மற்றும் வீட்டு வசதி உதவி போன்ற பல்வேறு சமூக நல பலன்களை ஒன்றாக இணைப்பதன் மூலம் ஒற்றை பெற்றோர்கள் மற்றும் குழந்தைகள் உள்ள குடும்பங்கள் பெரிதும் பயனடைவர் என்று குறிப்பிடப்படுகின்றது. தற்போது குடிமக்கள் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை பெறுவதற்காக வெவ்வேறு அதிகாரிகளிடம் தனித்தனி விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வேண்டிய கடினமான சூழல் நிலவி வருகின்றது. இந்த சமூக நலன்களை ஒருங்கிணைப்பதன் மூலம் தற்போதைய சிக்கலான நடைமுறைகள் தவிர்க்கப்பட்டு மக்களுக்கு கிடைக்க வேண்டிய உதவிகள் மிகவும் எளிமையாக்கப்படும் என்று நிபுணர் குழு பரிந்துரைத்துள்ளது. இந்த ஒருங்கிணைப்பு திட்டத்தின் மூலம் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களின் செலவழிக்கக்கூடிய வருமானம் ஆண்டுக்கு சராசரியாக 515 யூரோக்கள் வரை அதிகரிக்கும் என்று ஆய்வில் கணக்கிடப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி இதன் மூலம் சுமார் 3,22,000 பேர் வேலையின்மை நிலையிலிருந்து மீண்டு வர வாய்ப்புள்ளதுடன் வறுமை கோட்டிற்கு கீழே வாழும் மக்களின் விகிதமும் கணிசமாக குறையும். இந்த சமூக நலத்திட்டங்களை ஒருங்கிணைப்பதற்கான முறையான திட்ட கருத்தை நடப்பாண்டின் இலையுதிர் காலத்தில் மத்திய அரசு வெளியிட திட்டமிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.